விடயத்துல ஒரு சிறுவர் உரிமை மீறப்பட்டிருக்குது. வடக்குல மனித உரிமை அமைப்புகள் இருக்குது, மனித உரிமை சட்டத்தரணிகள் எல்லாம் இருக்கணும் தானே. அவர்கள் இந்த தமிழ் தேசியம் உறங்கிட்டுதாங்க. எல்லாத்துக்கும் தமிழ் தேசியம் ஓடி வந்து நிக்க தேவையில்லை. தமிழ் தேசியம் ஓடி வந்திருக்க வேணும். அதுல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கள ஆய்வு செய்திருக்கிறார். அவர் இந்த விடயத்தை கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அதுல பேட்டியல் கொடுத்திருக்கிறார். சட்டத்தரணி ஸ்ரீகாந்தாவும் ஏதோ அந்த விடயத்தை கண்டிச்சிருக்கிறார். ஆனா தமிழ் தேசியம் பேசாதவர்களும் இந்த சம்பவத்துல போலீசின் பின்னால்தான் நிற்கிறார்கள். ஒரு சிலர் மௌனமாக இருக்கிறார்கள். தமிழரசு கட்சியினர் வாய் திறந்ததாக தெரியவில்லை. புதுக்குடியிருப்பிலையா ஒரு களவெடுக்க போன இளைஞர் ஆத்துல சடலமா விட்ட போது கடையெடுப்புக்கு அழைப்பு விட்ட சுமந்திரன் ஆக்கள் இந்த தடவை வாயை திறக்கையில அதை கடையடைக்கு அழைப்பு விடாட்டிக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்த்திருக்கிறாங்க. ஆனா அது அப்படி எதுவுமே செய்ததாக தெரியல. ஒரு 10 அவர்கள் தங்களோட கட்சி பிரச்சனையை கையாளுறதுலயே நேரம் செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் NPP-ல 3 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் கூட அந்த குடும்பத்தை சந்திச்சிருக்கிறார்.